வணக்க மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. 8 மாதங்களில் அதிமுக சிறப்பான கூட்டணி அமைக்கும் என அடித்து சொன்ன எடப்பாடி பழனிசாமி. வாங்க வீடியோவை முழுமையாக காணலாம். அதாவது 8 மாதங்களிலே அதிமுக சிறப்பான கூட்டணியை அமைக்கும் என்று அக்கட்சியின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளாராம். அதாவது பாமகவில் நடப்பது உட்கட்சி பிரச்சனை, அதில் அதிமுக தலையிட விரும்புவதில்லை என்று கூறிய எடப்பாடி பழனிசாமியோ தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து OPS அவர்கள் விளைவதற்கான காரணத்தை அவர்தான் கண்டிப்பாக கூற வேண்டும் என்று அவர் கூறியிருந்தாராம். அதாவது சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 8 மாதங்கள் மட்டுமே உள்ளது. அதிமுக தரப்பில் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் எடப்பாடி பழனிசாமி தனது சுற்றுப்பயணத்தையும் பரப்புரையும் மேற்கொண்டு வருகிறார். அதன் முதல் கட்டமாகத்தான் கொங்கு மண்டலம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில், தனது 2வது கட்டமாக தென் மாவட்டங்களிலும் தனது சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள இருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளதா. இந்த நிலையில்தான் இன்று சேலம் மாவட்டம் ஓமனூரில் மாற்றுக் கட்சியினர் அதிமுக இணையும் நிகழ்ச்சியில் கூட நடைபெற்றதாம். இந்த விழாவில் எடப்பாடி பழனிசாமி முன்பாகவே நூற்றுக்கணக்கான மாற்றுக் கட்சியினை தனது கட்சிக்குள் சேர்ந்த நிர்வாகிகள் அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். இதன் பின் செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி பேசுகையில், மாற்றுக் கட்சிகளை சேர்க்கும் பலரும் இன்று அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். எம்ஜிஆரை பேசுவதற்கு தகுதி வேண்டும். எம்ஜிஆரை தமிழக மக்கள் தெய்வமாக பார்க்கிறார்கள். அப்படியானவர்கள் மட்டுமே விமர்சனம் செய்தால் திருமாவளவன் அரசியலில் இருந்தே காணாமல் போய்விடுவார். அதேபோல் அதிமுக ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு கட்சியாகவும் விளங்குகிறது. ஒரு ஜாதியை வைத்து தமிழ்நாட்டில் அரசியல் செய்வது என்பது இயல்பாத விஷயம். அனைத்து ஜாதிகள் மதங்களுக்குமே அதிமுகவில் ஒற்றுமையாக செயல்படுவோம் என்று அவர் கூறியுள்ளாராம். சில பேருக்கு அது பொறுக்கவில்லை, எரிச்சல், அவர்கள் நினைத்து நடக்கவில்லை என்று, அதன் வெறுப்பின் வெளிப்படைதான் இப்படிப்படையான கருத்துக்களுக்கு காரணமும் என்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருந்தார். தொடர்ந்து திமுக கூட்டணியில் கருத்து வேறுபாடுகள் வந்துள்ளதாம். அந்த கூட்டணியில் இன்னும் 8 மாதங்கள் நிலைக்குமா இல்லது கூட்டணி கலையுமா என்ற நிலைதான் நிலைப்பாடு உள்ளது என்று அவர் தெரிவித்திருந்தாராம். அது மட்டுமின்றி சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 8 மாதங்கள் உள்ள நிலையில் அந்த 8 மாதங்களில் கூட அதிமுகவில் சிறப்பான கூட்டணி எல்லாம் அமைக்க கூட்டணி அமைந்த பின்புதான் அனைவரையும் அழைத்து அறிவிப்போம் என்று அவர் கூறியிருந்தார். பாமகவில் நடப்பது உட்கட்சி விவகாரம், அதில் கருத்து சொல்வது சரியாக இருக்காது. அதிமுக எப்போதும் அப்படி கருத்து சொன்னதும் கிடையாது என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விளக்கம் ஒன்றை கொடுத்துள்ளாராம். தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து OPS விலகியதற்கான காரணத்தை அவர்தான் கண்டிப்பாக கூற வேண்டும் என்று எடப்பாடி கூறியிருந்தார். முன்னதாகவே பிரம்மாண்டமான கட்சி ஒன்று கூட்டணிக்கு வருவதாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியிருந்தார். அதன் பின் தான் மெகா கூட்டணி கண்டிப்பாக அமைக்கப்படும் என்று கூறிய நிலையில் தற்போது சிறப்பான கூட்டணி அமைக்கப்படும் என்று எடப்பாடி பழனிசாமி கூறியிருந்தார். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவானது கண்டிப்பாக ஒரு பெரிய கூட்டணியுடன் கண்டிப்பாக பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்றும் அவர் தெரிவித்திருந்தாராம். மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.